ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பீட்டை தான் விளையாட போகிறோம். என்கிட்ட ரியல் வெர்ஷன் இல்லை, பட் ஃபேக் வெர்ஷன் தான். ஆனால் இதுலேயே வந்து நம்ம சூப்பராக விளையாடலாம். ஓகேவா, வாங்க கேம் பிளே ஆரம்பிக்கலாம். ஓகே, கேம் பிளே ஆரம்பிச்சாச்சு. ஆனால் கொஞ்சம் ஹேங் ஆகும், அது மட்டும் பொறுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம வெர்ஷன் கிடையாது. ஓகே, ஈஸியாக போட்டுட்டு செஸ்ட்டில் போயிட்டு இதை ஆன் பண்ணிட்டு கீப் இன்வென்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோக்கு விளையாட தெரியாது, டுப்புன்னு செத்து போயிடுவேன். அதனால கீப் பண்ணிட்டு போகிறேன், என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்கள். ஓகே, வாங்க கீப் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சொல்ல மறந்துட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரில, இருங்க வெயிட் பண்ணுங்க வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு அது என்ன ஆச்சுன்னா ட்ரெஸ் போகிறேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்ட் கிராஃப்ட்காரங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த மாதிரி வச்சுட்டானுங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் எப்படி மைண்ட் கிராஃப்ட் சொல்லித்தரணும் கற்றுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மரத்தை வெட்டிக்கலாம். தட்டியாச்சு, மரத்தை வெட்டியாச்சு. சூப்பர். கொஞ்சம் ஹேங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது வந்து ரியல் வெர்ஷன் கிடையாது. மன்னிச்சுக்கொள்ளுங்கள், வெரி மன்னிச்சுக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நல்ல ஒரு இது இருக்குங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு எத்தனை மரம் எடுக்கிறோமோ அத்தனை மரம் தான் கிடைக்கும். இப்போ இன்னும் ஒரு மரம் எடுத்தாவே நிறைய ஒரு 24 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு என்ன இதுன்னா ஒரு ஸ்கெலிட்டன் பக்கத்தில் இருக்குது. அதை அடித்தோம்னா நம்ம நாயப்பட்டால் வளர்க்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வில்லேஜாக பார்த்து வீடு கட்டணும். ஓகேவா, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்க போகுது. இப்போ இதில் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 40 மரம் பா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு இது அப்புறம் இது அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு கொஞ்சம் பிக்காக்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேவே நீங்கள் வெப்பனை உருவாக்கிக்கலாம். அது நல்ல ஒரு வெப்பனாக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா உள்தா வேணும். இப்போ உள் இல்லாட்டி எவ்வளோதான் கதம். இப்போ நம்ம போய் மாடை ஆட தரலாம். வாங்க, ஆடு பையலே எங்கே இருக்க பையலே. என்னதுங்க அது, கோழி குஞ்சா? அப்டேட் விட்டானுங்களோட அதுக்குள்ளே. ஓ மை காட் ப்ரோ, இல்லை விழுந்தோம்னா கதவு கந்தல் தான். அங்கே தான் இருக்குதுங்க. சரி, அதை அப்படிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மாடா குதிரா, ஐயோ தண்ணி விழுந்துட்டேன், போச்சா காலி. இப்போ நம்ம என்ன ஒன்றா இது மேலே ஏறலாம். அப்பாடி அதில் வேலை பிக்காச்சு எடுத்தேன். ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த நேரம் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல ஒரு இதாக செஞ்சிடலாங்க. என்னன்னா இதெல்லாம் உடச்சிட்டு மண்ணெண்ணா இப்போ என்ன பண்ணலாம், போடு என்னடா தோண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்காதீங்க தயவு சேர்ந்து, ஏன்னா அப்போ தான் மேலே போக முடியும். மேலே அந்த மேலே இல்லையா? ஓகே வந்துடுச்சு இடம் கிட்டத்தட்ட. ஓகே போட்டு. ஐயோ எங்க பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. மேலே தோண்டி லைட் வச்சுக்கலாம். அப்பாடா லைட் வந்துடுச்சுடா. ஓகே, அவங்க ஏதாவது ஹாட் பாருங்கிறானுங்க. தம்பி எனக்கு ஹாட் பார்லாம் வேணாம், எனக்குலாம் கூல் பார் தான் வேணும். ஓகேங்க, நம்ம எப்படி தாண்டுவோன்னு தெரில. நான் வாட்டுக்கு பைத்தியக்காரனாட்டு வந்து தாண்டினேன். ஸ்டென்ட்டு மாமான்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, இதான் இங்கே வழி இருக்குதுங்க. கடவுளே, நம்ம வந்த வழியில் ஆடு மாட்டிக்கிச்சு. நான் நினச்சேன் வந்து வெள்ளை கேடான்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு 2 ஊர் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஒரு உள்ளே தரானுங்க பைத்தியக்காரனுங்க. ஓகே, நம்ம மைண்ட் கிராஃப்ட் காரணம் கொத்த சொல்லக்கூடாது. இவ்வளோ உடப்பா என்னோட மாடு இம்பூசபிளாக மாடி கிடக்கு. ஓகே, அது என்னன்னு தெரில. ஓகே, அது எது பக்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க போகலாம். அது என்ன கடலா? கடலில் இருக்கக்கூடாது கடவுளே. நினச்சிக்கா, ஏன்டா கடலாக வச்சுருக்கீங்க? நம்ம இப்படி தான் நோக்கி போகிறோம், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மாடை கொண்டுடலாமா? சாப்பாடுக்கு போய் தேவைப்படும். தம்பி சூப்பர். ஓகே, இப்போ என்னடா அது வில்லேஜாகவே காணும். பார்க்குற டைம்ல வில்லேஜை காணும் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஒரு சீரியஸுங்க. ஓகேவா, 100 எபிசோட் வரைக்கும் வரும். நீங்கள் அதை பார்த்து இந்த பண்ணிக்கிறேன். ஆமாங்க, பண்ணி சாப்பிட்லாங்க. ஆனால் என்ன, ரியல் லைஃப்பில் தான் சாப்பிட முடியாது, கேமில் சாப்பிட்லாம். ரியல் லைஃப்பில் அது ஓச்சு கூட பார்க்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ கேவலமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாடி. ஓகே, அப்புறம் யாருக்கெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் பிடிக்கும்னு சொல்கிறவங்க, அதாவது பிடிக்கும்னு சொல்கிறவங்க ஒரு ரெட் ஆட்டை மைண்ட் கிராஃப்ட் மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ரெட் ஆட்டை தெறிக்க விட்டுருங்க. அப்படி சரிங்களா?
ஓகே ஏங்க இப்படி தேடிக்கிட்டே போனால் நம்மளுக்கு ஷீட் கிடைக்குங்க. அதை வச்சு நம்ம கோழி இது பண்ணலாம். ஓகேவா? இதுதான் மைன்கிராஃப்டோட லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். பிளைன் இடத்துக்கு நம்ம தேடி தான் போகணும். அங்கே பாருங்க ஒரு ஆர்ட் இருக்குது. ஆனால் பட் கருப்பு கலர்னால் நான் ஒயிட் கலர் மாற்றிப்பேன். நோ ப்ராப்ளம். பட் இப்போ என்னென்னா கருப்பு கலர் உள்ள தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வை அப்படின்னு போயிட்டுருக்கலாம். ஆனால் கொஞ்சம் போக போக ஹேங் பயங்கரமாக ஆகிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. பட் இது என்ன கேவ்? வா அங்கே பாருங்க க்ரீப்பர் க்ரீப்பர். ஓகே அங்கே ஏதோ கோழி இருக்குது. கோழியை கொண்டுடலாமா? பன்னி இருக்குது. பன்னி நேரமே அடிக்க மாட்டேன்டா டே போடா. ஆமாம் தாங்க சாப்பாடே கொடுக்கும். ஏன்னா பன்னி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓ லாவாங்க, வாங்க அந்த லாவா கிட்டே போகலாம். அங்கே தான் டைமண்ட் இருக்கலாம். டுடும் டேடாம் புதி டடக். இந்த மாதிரி தாங்க பண்ணணும்னு நினச்சேன். நான் மாற்றி குடிச்சிட்டேன். பயங்கரமாக ஹேங் ஆகுதுங்க. நீங்கள் ரொம்ப மன்னிச்சிக்கோங்க. சரி வேகத்தில் போயிட்டுருக்கேன். ஆடு மாட்டிச்சு நினச்சேன் டாடி. தண்ணி குடிக்கிற இடத்துல அதிக ஆடு இருக்குங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஹேங் ஆகாத. அது காரணம் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால தான். வீடியோ எடுத்து முடிச்சிட்டோன்னா சரி ஹேங் ஆகுது. ஓகே பசாம இங்கே எதாவது வீடு கட்டிக்கலாமா? எதுக்கு நம்ம வில்லேஜ் வரைக்கும் போயிட்டு 3 கிடச்சிருச்சுங்க. பெட் ரெடி. உடஞ்சே போச்சா? பிக்கே ஃபியூச்சர் அடிச்சுட்டு இருந்தேன் வரைக்கும். சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மடக் சடக். இதெல்லாம் பண்ணுமா நாவத்தியா? ஓகே கேன்சல் கொடுத்துரு. போடு ஓப்பன் பண்ணு. படக் மடக் சுடக் டடக். ஓகே அப்பப்போ நான் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். அதை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகே உடச்சிட்டு லெவல் நைட் ஆகலை. நல்ல விஷயம். போடுற சம்பா சிவ சம்பா டொடன் நீதி எப்படி இருக்கு காண்டாகுதுடா கண்ட கண்டான். ஏங்க போகிற வழியில் ஏதாவது அங்கே தீவாட்டு இருக்குது. அங்கே போகலாமா? எப்படியே போகலாமா? அதுக்குள்ள நம்ம சுற்றிட்டு போட்டு பேசாமல் அப்படியே போகலாம். எதுக்கு ரெடியாக வர தண்ணியை சுற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரெடியா போகலாமா? எனக்கு வந்து ஐயோ சாப்பாடு கொஞ்சம் கூட இல்லையாடா? டே தம்பி ஏன்பா சொல்ல வேண்டியதானப்பா, சாப்பாடு இல்லைடா பசிக்குதுடா கொடுத்து தரடா அப்படின்னு. ஐயோ பச்சைக்கறியெல்லாம் தின்னமாடா. ஏதோ ஒன்று வாங்க. மைன்கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண வேண்டியதுன்னா காட்டில் எப்படி சர்வைவல் பண்ணுறது நம்ம கதையை. ஐயா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்க ஸ்பீடை கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம்ல. அவ்வளோதான் நம்மளுடையது. அங்கே பொறுமை பண்ணுவேன். க்ரீப்பாரா இருக்குடா. இங்கே தான் போச்சுல. ட்ரிபிளுங்க பார்த்துக்கலாம். அதாக தான் இருக்கும், ஸ்குட்டாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு வேளை வேறு ஏதாவது பீஸ்ட் இருக்கா மைன்கிராஃப்டில்? நான் அது இருக்கீங்களாடா? பயமுறுத்தாதீங்கடா. ஓய்ஸ் இருந்தாச்சா? லாஸ்ட்டு ஒரு முக்கில் நோக்கிட்டு குழியில் போட்டு வாங்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே அப்பாட பிளைன் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தாங்க நிறைய வில்லேஜ் இருக்கும். பிங்க் கலர்லாம் ஆடு இருக்குது. சாரிங்க ஆடு இருக்குது. இந்த சர்வருக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் நினைக்கிறேன். வெயிட் மினிட். அப்புறம் அங்கே தான் வில்லேஜ் இருக்கா? ஸோ நான் மரத்தை பார்த்தே நான் வில்லேஜுங்கிறேன். வாய்ஸ்க்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. அது ஏன்னா நைட்டு உட்காந்து எனக்கு ரஸ்னா வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார், போய் கடையில் போய் ரஸ்னா வாங்கிட்டு வந்தார். நான் அது வந்து நாளைக்கு குடுறா தம்பி அப்படின்னாங்களா. நானும் கேட்காம அந்நாரத்தில் உட்காந்து ஒரே ஒரு மட்டக்கு தாங்க குடித்தேன். தொண்டை கட்டிக்கிச்சு நல்லா. ஓகே கட்டிக்கிச்சு தொண்டை கட்டிக்கிச்சு. அங்கே பாருங்கள் ஏதோ இருக்குது. மழையா தம்பி? மழை தானே. அரே வில்லேஜ் இதை விட்டுட்டு போயிட போகிறேன்டா ஃப்ரெண்ட்ஸ். என் கண்ணில் தென்படலைன்னா உங்கள் கண்ணில் தென்படும். அதனால் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு. இங்கே வில்லேஜ் ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட. மீன்மாமா சாவாதீங்க. மீன்மாமா சல்லக்குட்டி எங்கே போகிறேன்? கத்திரிக்கா கோடியில் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடாத. எனக்கு அசிங்கமாக போயிடும். அங்கே தான் இருக்குது. பட் இது வில்லேஜ் ஒன்றும் தெரியாதுங்க. அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும். எங்க டக்கு தீருதுங்க. சடக் மடக் சச்சக். ஓகே அங்கே பாருங்கள் எவ்வளோ பிளைன் விளையாடணும். ஓ நைட் ஆகுதா? சரி நம்ம என்ன பண்ணலாம், இப்படி போகலாம். போகும்போது எதுவும் இல்லைன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடலாம்.
தூங்க முடியாதுல்ல. இப்போ என்னன்னா மட்டன், என்னது ரா பிக்காக்கா, மட்டன் ஃப்ரையா? ஓ மட்டன் சாப்பிட்டுச்சு. சரி லாஸ்ட்டாக போய் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு லாஸ்ட்டாக சன்ரைஸ் தேனுங்க. வா உள்ள ஒரு காட்சிடா. வா இயற்கையோட அப்படியே சன்ரைஸோட அப்படியே தூங்க போகிறோம் ஜாலியாக. இதுதான்டா இயற்கை. தூங்கடா 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 தூங்கடா. தண்டர்ஸ்டார்ம் வருமா? டேய் அவ்வளோதான் வந்துருப்பதா. 1 2 3 தூங்கடா 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 தூங்க 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 தூங்க. டே மறையா போதுடா, அவனுக்கு வந்துருவானுங்கடா. எம்மா தூங்கிட்டான்டா. A few moments later. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே 10 நிமிஷம் விட்டுடா தேடுறதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லுங்கள், அட்வென்ச்சர் இருக்கா இல்லையா? டுடும் டேடாம். ஓகே அங்கே பாருங்க குட்டி ஆடு இருக்குது, அழகா இருக்குல்ல. ஒரே போட போட்டுடலாமா? சாவாடி அப்படின்னு சொல்ல மாட்டேன், அடிக்கலாம் மாட்டேன். குளிங்க ஏங்க. நான் என்ன வேணா போகிறேன்னா எங்கே மரத்தை கட்ட போகிறேன், வீடு கட்ட போகிறேன். அப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்களா? போடா டோய். சரிங்க ஒரே ஒரு ஜம்பு தான். ஓ இங்கே பண்ணணும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கேன்? ஏன்னா பைத்தியக்காரனாட்டு பின்னாடி போயிட்டுருக்கேன் அப்படிங்க. என்ன முன்னாடி இல்லை, என்னோட பின்னாடி போகலாம். வாங்க போகலாம். அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாலைவனத்தில் போகும்போது கிணற பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தான், அங்கே தான் வில்லேஜ் இருக்கும். போய் ஓகேவா? அப்படின்னா எப்படி மாசா மாசா என்னடா அது யாரோ யூடியூப் சேனலை பற்றி காப்பி அடிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்காதீங்க. ஆமாம் அதான் உண்மை. பட் எனக்கு பிடிச்சவரோட நான் காப்பி அடிக்கிறது பிரச்சனையே இல்லை. அங்கே பாருங்கள் அண்ணத்தில் பறந்துட்டுருக்குது. வாவ் சூப்பர் காட்சி. ஏங்க நீ விருப்பி நீங்கள் மைண்ட் கிராஃப்ட் எத்தனை டீம் விளையாண்டுருக்கீங்க கமெண்ட் சொல்லிடுங்க. வா 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 பிட்டுக்கா பிட்டுக்கா பாப்பா பிட்டுக்கா பிட்டுக்கா பிட்டு பாப்பா பிட்டுப்பா பிட்டுப்பா. சரி அம்மா எனக்கே பால் புட்டின்னு ஞாபகம் வருது. பால் புட்டி டப்புக்கு பாப்பா. சரிங்க இப்படி எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கேன்னா எனக்கு பயங்கரமாக போர் அடிக்குது. அப்போ எனக்கே அப்படி அடிக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோன்னா நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவேன். வீடு கட்டிட்டு எபிசோடு 1 முடிச்சுக்கலாம். டுடும் டேடம். இப்போ என்ன பண்ணலான்னா டுடும் டேடம். எப்படிரா போயிட்டுருக்கேன் எனக்கே தெரில. இப்படி தான் போகணுமா? ஓகே ரெடி. ஓ டே எப்படிரா போகணும்? டே சொல்லுங்கடா. இப்படியா? சரி போய் பார்க்கலாம். இல்லை நம்ம வந்த பார்த்துட்டேன் வில்லேஜை பார்த்துட்டேன். என்னாகுது ஜாலியாக இருக்கிறேன். என்னாகுது டினுக்கு போட ஓடுற சம்பா சிவ அப்பாடி எப்படியும் வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தடி வீடு கட்டிடலாம். பட் அது வந்து நம்ம வில்லேஜ் இல்லை, வேற ஒரு வில்லேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வாங்க இதெல்லாம் தான் கட்டினேன். சும்மா சொன்னேங்க. இதெல்லாம் கட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இவ்வளோ கட்ட மாட்டேன் நான், கட்டலைங்க. ஓசியில் கிடச்சிதாதான். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? என்னடா கருமை தூக்கி போடுறது. ஓகே சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லைடா. போடு ஓட 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 ஓட. தம்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பயங்கரமாக பசிக்குது, படுத்துக்கிறேன். ஓகேவா? ஏங்க இப்போ என்ன ப்ரெட்டு தாங்க நம்மளுக்கு தேவைப்படும். ப்ரெட்டு வேணும். இது வந்து உள்ளுங்க. ப்ரெட்டுங்க உள்ளுங்கிறேன். என்ன ஆகுதுன்னா கேஃபிங் டேபிள் இருக்கா அப்படி எடுத்து போடு. அவ்வளோதான். சாப்பாடு தான் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. போயிட்டு சரி இதில் போய்க்கணுமா? அப்பா 50% ப்ரெட் எவ்வளோ கிடைக்குன்னு பாருங்களேன். ஒரே ஸ்கெட் வச்சுக்கலாம். காட்டா ஒரு ப்ரெட்டே வந்து 36 கிடைக்கும். டன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை உடச்சிக்கிட்டு தம்பி குருன்னு பார்க்காத அப்படிதான். ஆனால் என்னன்னா எனக்கு வந்து பிளைன் பிளேஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ மரம் இருக்காது. லைக் எப்படி தான் நான் போய் மரத்தை வெட்டிட்டு தான் வரணும். மீன்ஸ் பார்ட் 1 நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா பெரிய வீடாக கட்டலாம், பயங்கரமான பங்களா கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் அவ்வளோ பெரிய வீடெலாம் கட்ட முடியாது. பட் நான் கண்டிப்பாக ஒரு நாள் கட்டுவேன். ஓகேவா? பயமே படாதீங்க. இன்றைக்கே நான் எபிசோட் 2 போட்டேன்.
எபிசோட் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி அப்லோட் ஆயிரும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் எபிசோட் 2 போட்டுருவேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நம்மளை தங்குற அளவுக்காவது ஒரு குட்டி வீடு நான் கட்ட போகிறேன். ஓகேவா, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை உடச்சிக்கலாம். ஓகேவா, உடச்சிக்கிட்டு வேணால் உங்களுக்கு திருப்திக்கு வேணால் ஒரு குட்டி வீடை கட்டிடலாம். ஓகேவா, இது அட்வென்ச்சராக இருந்துச்சா இல்லைன்னா மொக்கையாக இருந்துச்சா? அப்புறம் மொக்கையாக இருந்துச்சுன்னா தயவு சேர்ந்து சொல்லிடுங்க. நான் வந்து எபிசோட் 2 போடலை, நீங்கள் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுறேன். ஓகேவா, இல்லைன்னா கமெண்ட் நீங்கள் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில். என்னென்னா ப்ரோ நீங்கள் போடுங்க ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு உங்களோட மைண்ட் கிராஃப்ட்டு அப்படின்னு சொல்லிடுங்க. நான் வேணால் கண்டிப்பாக வந்து போட மாட்டேன்ற பாருங்க, போடுவேன். அதே நீங்கள் வந்து எனக்கு பிடிக்கல, நீங்கள் வேணாம், அதாவது நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் என்ன சொல்கிறது, லைக்கே வரல அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு 100 லைக் வர சொல்லுங்கள், போட்டுடலைங்க. அந்த 100 லைக் மட்டும் கேட்குறேன்னு எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் இல்லைங்க. நீ ஒரு 100 லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டோடனே தயவு சேர்ந்து எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ் நண்பா. அப்படி என்ன நண்பா இருக்குது? ஓகேவா, போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வீடு கட்டணும்னா, ஒரு அழகான அருமையான வீடாக கட்டணும். இதுதான் வீடு. ஆனால் நம்ம வீடு கட்ட போகிறதில்ல, ஒரு பங்களா தான் கட்ட போகிறோம். அம்மா சொன்னீங்க, பங்களாலாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது இப்போ நான் வீடியோ முடிச்சுட்டேன் இல்லையா, வீடியோ முடிச்சோடனே நிறைய மரத்தை நான் வெட்டி வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் சொல்லிடுங்க. வேணாம் அப்படின்னா விட்டுருங்க, வேணும் அப்படின்னா ஓகே அப்புறம் ப்ராப்ளம் நான் போடுவேன். ஆனால் இப்போ என்னன்னா என்கிட்ட உட்டுலப்பா, பரவாயில்ல உட்டு போய் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ என்ன நம்பர் வாங்க உட்டு எடுத்துகிட்டு வரலாம், டக்குன்னு போகணும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இங்கேயும் நம்ம நிறைய மரத்தை வேறு வெட்டணும். ஸோ கடவுளே என்ன மாதிரி தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கா அது எடுத்துகிட்டு போய் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு எடிட்டர் வேணும். நீங்கள் யாராவது எடிட்டரா அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் எடிட்டர் உங்களுக்கு தெரியும்னா நம்பர் மட்டும் எனக்கு கமெண்ட் அனுப்பிச்சுடுங்கன்பா. இதுவும் ஃப்ரீனா ஒரு காசு பட்ஜெட்டுக்கு என்ன ஒரு இன்ட்ரோ வந்து நல்ல இன்ட்ரோவாக இருக்கணும். அடுத்து வடிவேல் காமெடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சென்டரில் வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா, அதாவது எடிட்டர்னு இருந்தீங்கன்னா அப்படின்னு தெரியும்னா சொல்லுங்க நண்பா. ஓகே, இனிமேல் நண்பன்லாம் கூப்பிட மாட்டேன், கஷ்டம் கூப்பிடுவேன். ஏன் நண்பன் கூப்பிட்றேன்னு எனக்கே தெரியல. ஓகே கைஸ், இப்போ என்ன போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன போகிறோம், நம்ம வீட்டுக்கு போகணும். வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை வீடு கிடையாது, 4 செவரு. போகலாம் ரைட் ஜூட், போகலாம் ரைட் ஜூட், போகலாம் ரைட் ஜூட். ஏங்க அங்கே இந்த கிளாஸ் இருக்குல்ல, அது போல ஜாம்பிஸ் வராது. டோரை போட்டுறலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா டோர் போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை தான். ஆனால் இப்போ என்னன்னா இந்த கிளாஸை பேசாமல் நம்ம இது பண்ணிடலாங்க. என்ன பண்ணலாம், இங்கே டோரை போட்டுடலாம், இல்லை அங்கே டோரை போட்டுடலாம். வில்லேஜை பார்த்து என்ன பண்ணலாம், பிக்சாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு தூண்டி விட்டுறலாங்க. ஆனால் இதோட ஜாம்பிஸ் வந்துடுவாங்க. தோண்டு 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 ஐயோ தோண்டிக்கணா தோண்டு வேலை விஷயம். தோண்டு 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 அவ்வளோதாங்க. அம்மா ஏங்க என் கழுத்தே வலி பிடிச்சி போச்சு. என்ன ஒரு 18 நிமிஷம் 18 நிமிஷம் உட்காந்து நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ஓகேவா, உட்காந்துலாம் இல்லைங்க, நின்றுட்டுக்கு தான் இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து வெளியே வந்திருக்கிறேன். ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குறேன்னா அது நான் சொல்கிறேன். ஒன்றுனா கிராஃபிங் டைம் நம்ம கிட்டே இருக்குது, எப்படி நான் எடுக்கிறேன் போட்டு என்ன பண்ணலாம், டோரு ஒன்று வாங்கிக்கலாம். இதுதான் 3 ஷோ விடுங்க. அடுத்து அப்புறம் இன்னொன்று வாங்கணுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட்டு அதுக்கு மை காட் ப்ரோ, இருங்க நான் மரத்தை விட்டு கண்டினியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஒரு மரத்தை வெட்டிட்டேன். எப்பா ஒரு அது ஒரு ஆக்ஸியம் முடிஞ்சிச்சு. பார்த்து 64 அவ்வளோதான் மேக்ஸாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கலாம் வாங்க. எப்பா என்ன கஷ்டம் எம்மாடி. ஓகே 4 எடுத்துக்கலாம், அது வந்து பெருசு பண்ண முடியும். பெருசு பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பெட்டு இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் நம்ம வீடு ரெடி. ஓகே, இன்னும் சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்க, நான் கேம்ப் ஃபயர் பார்த்தேன். ஓகே எப்படியா, ஓகே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது. இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன் இப்படியே வீடியோ முடிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, எனக்கு போயிட்டு தேவையில்லாத பொருட்கள்
வந்து 3 பிக்கெக்ஸ் வச்சுருந்தேன். ஒரு பிக்கெக்ஸ் உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். தம்பி தள்ளி ஒரு பிக்கேக்ஸும் ஒரு ஆக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை உடஞ்சதை எடுத்துக்கலாம். உடைய டேய் உடஞ்சதை எடுத்துக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாம் போடு. அப்படி இது வேறங்க, இது வந்து எமோட்டலாமாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. போடு 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 போடு. மரம் தேவைப்படும், எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இது தேவைப்படும், அடுத்து இது தேவைப்படும், அடுத்து ஒரு பிக்கெக்ஸ் தேவைப்படும் கன்ஃபார்ம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த எபிசோட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறது, வீடு தான் கட்ட போகிறோம். பயங்கரமான வீடு. ஓகேவா, இது வந்து எபிசோட் 1. ஓகே பை ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு சரி கேமிங் இதோட வீடியோ வருது. நான் உங்களுக்கு